பொதுவா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தோணும். பொறாமை, இன்னொன்னு இன்ஸ்பிரேஷன். என்னோட வாழ்க்கையில நான் பார்த்து பொறாமப்பட்ட பெண்கள் ரொம்ப கம்மி. ஆனா என்ன இன்ஸ்பயர் பண்ண பெண்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் தான் இன்னைக்கு பிரெயின் பிரேக்கர்ஸா மாறி இருக்கு. 2013ல என்னோட ஜேர்னி நார்மல் ப்ரீ ஸ்கூல் டீச்சரா தான் ஆரம்பிச்சது. 3500 ரூபாய் சம்பளம், 4 மாச கை குழந்தை, ஃபீடிங் மதரா இருந்து வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் டிரைவ் பண்ணிக்கிட்டு போவேன். ஒரு சாதாரண டீச்சர் தான் நான். அந்த நேரத்துல என்ன நம்பின முதல் பெண்மணி ஆதித்யா அர்ஜுன். ஒரு பார்ட் டைம் டீச்சரா இருந்த என்ன ஒரு வருஷத்துல சென்டர் ஹெட்டா மாத்தினாங்க. சேலரி ட்ரிபிள் ஆச்சு. உங்களால முடியும், உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி ஒரு பேன் இந்தியா பிரான்சைசிய என்ன நம்பி கொடுத்தாங்க. அங்கிருந்து நான் கத்துக்கிட்டு ஒரு பெண்ணை நம்பினா அவங்களால நம்மள பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போக முடியும்னு. அதுக்கப்புறம் காயத்ரி தேவி ஒரு ஸ்கூலை எப்படி ரன் பண்ணணும், டெடிகேஷன்லாம் எப்படி இருக்கணும், பிசினஸ் அண்ட் லீடர்ஷிப்பை கரெக்டா பேலன்ஸ் பண்றவங்க. இது எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அடுத்து பாக்யா மேம். நான் பிரான்சைசி எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் பவர், லீடர்ஷிப் ஸ்கில், ஸ்ட்ரென்த், அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்து நான் கம்ப்ளீட்டா இன்ஸ்பயர் ஆனேன். இவங்க எல்லாரும் எனக்கு பொறாமைய கொடுக்கல, எனக்கு டைரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த டைரக்ஷன் தான் பிரெயின் பிரேக்கர்ஸ்ல கோர்சஸா, சிஸ்டமா, வேல்யூவா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஆனா பிசினஸ் சக்சஸ்க்கு வெளியே ஒரு சப்போர்ட் இருக்கும். வீடு அங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணது எங்க அம்மா. ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனா ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்க முடியாத அளவுக்கு 24 மணி நேரமும் ஒர்க்கிங் விமன். இந்த எல்லா பெண்களையும் பார்த்து நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஸ்பைரிங் விமன் இருந்தா ஜெல்லசிக்கு கண்ணே தெரியாது. இன்னைக்கு பிரெயின் பிரேக்கர்ஸை சுத்தி ஒரு பெரிய விமன் கம்யூனிட்டி உருவாகுது. எங்களை பார்த்து இன்னும் நிறைய பெண்கள் நானும் செய்யலான்னு நினைக்கிறாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னை இன்னும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ண வைக்குது. இந்த 10 வருஷம் பிரெயின் பிரேக்கர்ஸை நான் இப்படிதான் பாக்குறேன். ஒரு பெண்ணால ஆரம்பிச்ச பயணம் பல பெண்களால வளர்ந்த ஒரு பெரிய மூமெண்ட்.